சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல பதிவான சிசிடிவி காட்சிகள் இருக்குல்ல, அதெல்லாம் ஆய்வு பண்ணதுல 25 வயது மதிக்கத்தக்க கண்ணாடி அணிந்த ஒரு இளம் பெண்ணும் இளைஞரும் சிவப்பு நிற சூட்கேஸோட சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வர சிசிடிவி காட்சிகள் கிடைச்சிருக்கு. இதையடுத்து சென்னையில மாயமான பெண்கள் குறித்த விவரங்களை போலீசார் சேகரிக்க தொடங்குறாங்க. அப்பதான் இந்த ஒரு அதிர்ச்சி தகவல். இதையடுத்து ரயில் நிலையத்துல கிடைத்த கண்ணாடி போட்ட அந்த இளம் பெண் அப்புறம் அந்த குறுந்தாடி வைத்திருந்த இளைஞரோட சிசிடிவி பதிவுகளை நிஷாவோட அக்கம் பக்கத்து வீட்டுல தங்கியிருந்தவங்க கிட்ட எல்லாம் போலீசார் காண்பிச்சு விசாரணை நடத்துறாங்க. இந்த நிலையில தான் நிஷாவோட வீட்டுல தங்கியிருந்த ஜோடி சிக்கிய பின்னாடிதான் உண்மை தெரிய வரும். அது வரைக்கும் எந்த தகவலையும் உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. மைதா மாவு கலந்து சமைக்கப்பட்ட பெண்ணின் உடல் நரபலி கொடுக்கப்பட்டதா? சென்னையை உலுக்கிய இந்த அதிர்ச்சி சம்பவத்தோட பின்னணி என்னன்னு பார்க்கலாம். வெல்கம் டு கிரைம் டைம். சென்னை சென்ட்ரல்ல இருந்து கடந்த 5ஆம் தேதி டெல்லி நோக்கி சென்ற தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் ஆக்ரா ரயில் நிலையத்துக்கு போனப்போ முன்பதிவு செய்யப்படாத ரயில் பெட்டியில இருந்து துர்நாற்றம் வீசுவதா பயணிகள் ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. உடனடியா ஆக்ரா ரயில்வே போலீசார் சம்பந்தப்பட்ட ரயில் பெட்டியை சோதனை செஞ்சப்போதான் அனாதையா கிடந்த சூட்கேஸ் ஒன்றுல ஒரு பெண்ணின் தலையில்லாத உடல் பாகங்கள் கண்டறியப்பட்டிருக்கு. அதை மீட்ட போலீசார் விசாரணைய தொடங்கியிருக்காங்க. அப்பதான் உடல் பாகங்களை சுற்றி வச்சிருந்த அந்த பிளாஸ்டிக் கவர் சென்னையில இருக்க பிரபல ஜவுளி நிறுவனத்தின் பை அப்படின்றது தெரிய வருது. அதை தொடர்ந்து சென்னை ரயில்வே போலீசாரோட உதவிய ஆக்ரா போலீசார் நாடுறாங்க. விசாரணையில அந்த சூட்கேஸ் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல இருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில்ல வச்சுட்டு போயிருக்கிறது தெரிய வருது. உடனே உத்தரப்பிரதேச போலீசார் நம்ம சென்னை ரயில்வே போலீசார் கூட சேர்ந்து விசாரணைய தீவிரப்படுத்துறாங்க. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல பதிவான சிசிடிவி காட்சிகள் இருக்குல்ல, அதெல்லாம் ஆய்வு பண்ணதுல 25 வயது மதிக்கத்தக்க கண்ணாடி அணிந்த ஒரு இளம் பெண்ணும் இளைஞரும் சிவப்பு நிற சூட்கேஸோட சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வர சிசிடிவி காட்சிகள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம புறநகர்ல சூட்கேஸோட பயணம் செய்த சிசிடிவி காட்சி, சூட்கேஸ ரயில்ல வச்சுட்டு வெறும் கையோட அவங்க திரும்பி செல்லும் சிசிடிவி காட்சிகள்லாம் கிடைச்சிருக்கு. அப்புறம் அவங்க 2 பேரும் சென்னை பூங்கா ரயில் நிலையத்துக்கு போயிட்டு அடுத்ததா அங்கிருந்து மெட்ரோல கூடுவாஞ்சேரியும் போயிருக்காங்க. அங்கிருந்து இறங்கி ஆட்டோல போனதும் சிசிடிவி காட்சியில பதிவாகிருக்கு. அவங்க 2 பேரும் பயணம் பண்ண அந்த ஆட்டோ இருக்குல்ல, அந்த ஆட்டோ பதிவு எண்ணை கண்டுபிடிச்சு அது மூலமா அவங்க எங்க போனாங்க அப்படின்னு போலீசார் தேடுதல் வேட்டையில ஈடுபடுறாங்க. இருவரையும் பிடிக்க தனிப்படை அமைத்து விசாரணைய முடுக்கி விட்டாங்க போலீசார். இதையடுத்து சென்னையில மாயமான பெண்கள் குறித்த விவரங்களை போலீசார் சேகரிக்க தொடங்குறாங்க. அப்பதான் இந்த ஒரு அதிர்ச்சி தகவல். அப்பதான் கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்துல நிஷா என்ற பெண்ணை காணவில்லை அப்படின்னு அவரோட மகன் யூசுப் கான் என்பவர் புகார் அளிச்சிருந்திருக்காரு. அதனால நிஷா குறித்த தகவலை கூடுவாஞ்சேரி போலீசார் சேகரிக்க தொடங்குறாங்க. அப்பதான் அவர் தங்கியிருந்த வீடு 10 நாட்களுக்கு மேல பூட்டி இருந்தது தெரிய வருது. இதற்கிடையில அந்த வீட்டுக்குள்ள இருந்து ரொம்ப மோசமான துர்நாற்றம் வீசுவதா அக்கம் பக்கத்தினர் வந்து கூடுவாஞ்சேரி போலீசாருக்கு தகவலும் கொடுக்கறாங்க. அதனால உடனடியா அங்க போய் பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க போலீசார். டபரா ஒண்ணுல பெண்ணோட சில உடல் பாகங்கள் வேக வைக்கப்பட்ட நிலையில இருந்திருக்கு. அதோட காய்கறிகளும் மைதா மாவு போன்ற உணவுப் பொருட்களும் சேகரிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பிரியாணி பண்ணிருக்காங்க அந்த மனித உடல் கறியை வச்சு. உடனே போலீசார் அந்த உடல் கறியை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அக்கம் பக்கத்துல விசாரிச்சப்போதான் நிஷாவோட சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு இளம் ஜோடி தங்கி இருந்த தகவல் தெரிய வந்தது. நிஷா அவங்கள தன்னுடைய தம்பியோட மனைவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து ரயில் நிலையத்துல கிடைத்த கண்ணாடி போட்ட அந்த இளம் பெண் அப்புறம் அந்த குறுந்தாடி வைத்திருந்த இளைஞரோட சிசிடிவி பதிவுகளை நிஷாவோட அக்கம் பக்கத்து வீட்டுல தங்கியிருந்தவங்க கிட்ட எல்லாம் போலீசார் காண்பிச்சு விசாரணை நடத்துறாங்க. அதை பார்த்தவங்க இந்த ஜோடி தான் நிஷாவோட வீட்டுல தங்கி இருந்தாங்க அப்படின்ற தகவலையும் தெரிவிக்கிறாங்க. இதையடுத்து அந்த ஜோடிய கூடுவாஞ்சேரி போலீசார் தீவிரமா தேடி வர்றாங்க. இதற்கிடையில நிஷா குறித்து அவரோட மகன் சில விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒடிஷாவை சேர்ந்த நிஷா
சென்னையை சேர்ந்த அவரோட அப்பாவை திருமணம் செய்த தகவல் கிடைச்சிருக்கு. இதற்கிடையில நிஷா குறித்து அவருடைய மகன் நிறைய விஷயங்களை தெரிவிச்சிருக்கிறாரு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒடிஷாவை சேர்ந்த நிஷா சென்னையை சேர்ந்த ஒரு நபரை திருமணம் செய்த தகவல் கிடைச்சிருக்கு. அதன் பிறகு அவரை பிரிந்த நிஷா மகனோட வசித்து வந்திருக்காங்க. அப்போ அம்மாவுக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா 2 பேரும் பிரிந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் நிஷாவோட வீட்டுல தங்கியிருந்த ஜோடி சிக்கிய பின்னாடிதான் உண்மை தெரிய வரும். அது வரைக்கும் எந்த தகவலையும் உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில அந்த வீட்டை சல்லடை போட்டு தேடியதுல சில தடயங்களும் கிடைச்சிருக்கிறதா போலீசார் சொல்றாங்க. விரைவில் இந்த கொலையின் புதிய தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு போலீசார் சொல்றாங்க. இந்த மாதிரி அதிர்ச்சியூட்டும் கொலையின் பின்னணியை தெரிஞ்சுக்க மறக்காம 4th எஸ்டேட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி.